வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு லேட்டு? வாங்க. பாத்து உங்களுக்கு சக்கரை வியாதின்னு சொல்ல. போய் உட்காருங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? வாங்க சார், பிரசன்டேஷன். வாங்க 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 வாங்க. சலாம். பாரு, நான் உங்க நாமத்தை சொல்ல என் நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? அடுத்த வாரம். என்ன அதுக்குள்ள ஜோடியை கூட்டியாண்டீங்க? இதெல்லாம் பாம்பே. பாம்பே இல்ல, போங்க. பாம்பேல இப்படியா? வாங்க, வெல்கம் வெல்கம். என்ன லேட்டு? என்னது எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரா வரீங்க? ரோட்டி சி பாத் எப்ப? இன்னும் பகவான் அனுகிரகம் பண்ணலையா? புருஷனுக்குனா புள்ளிக்கு பகவானா? வந்த உடனே விவகாரம். நீ கோப்பா, நீ கோப்பாண்ணா. வாங்க சார், எப்படி சௌக்கியமா இருக்கீங்களா? ஹலோ அழகிகளின் தலைவா, இப்படி காதல் மன்னனாவே இருந்தா எப்படி? எப்ப கல்யாணம் பண்ணி போறீங்க? இப்பதான் நல்ல நேரமே வந்திருக்கு. எல்லாரும் பார்த்து அசத்து போற அளவுக்கு உபரி பெண்ணா பிடிக்கிறேன். வெரி குட் வெரி குட். கேரியான். அது மட்டும் போல. ஹலோ. வாவுச்சா, எங்க உன்னுடைய அவரு? இப்ப அவர் ரொம்ப பிஸி. வர வழியில போடுற வணக்கத்தை எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாமா? அதோ வர. அண்ணே வரணும், அண்ணே வரணும். உங்களை பத்தான் பேச்சு. 100 ஆயுசு உங்களுக்கு. எங்க வராம போயிட போறீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி வராம போறா? உங்க அண்ணன் விட்டால் ஓடுவா, ஜூலி விட மாட்டாளே. இப்படி இந்த வருஷமாவது அண்ணி கழுத்துல 3 முடிச்சு போட்டு பாருங்க அனுப்புறதா என்ன இருக்கா? அவளையே கேளு. இது ஃபைனல். இந்த வருஷத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். நிச்சயமா உங்க 2 பேருக்கு விரும்புங்க. ஹாய் ஜெய். ஹலோ. ஹாய் ஹலோ. சலாம் அலைக்கும். ஜூலி, ஜூலி. என்னடா அது? பெத்த அப்பனையும் காணும், பிறந்த குழந்தையும் காணும். மம்மி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. என்ன blessing பண்ணுங்க. உங்க அம்மாவோட blessings உனக்கு எப்பவும் உண்டு. அவ இந்த உலகத்துலதான் இல்ல, ஆனா நம்ம நெஞ்சுக்குள்ள நிரந்தரமா இருக்கு. வா, அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா வா. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஜூலி. ஹலோ. ஹாப்பி பர்த்டே. என்னடா எல்லாரும் வர சொல்லிட்டு நீங்க போயிட்டேன்? ஜூலியோட மதர் கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்க போயிருந்தேன். நேரமா இருக்கு. கமான் கமான் கமான். கொஞ்சம் இருக்க. நாமெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. எங்க கமலை காணோம்? அதானே கமல். ஹலோ. ஹலோ லதா. ஹலோ உஷா. ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஹலோ. இங்க உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட காணோம். அவர் ஃபாரஸ்ட்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். லெட்டர் எழுதிருக்காரு. நாம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சோம். ஏய் கமான் 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 கமான். கமான் ஜூலி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Julie. ஏன்டா சிரிக்கிறீங்க? நீ அடிச்ச ஜோக்க நினைச்சா செத்தவனுக்கு கூட சிரிப்பு வரும்டா. எதை ஜோக்குங்கற நீ? பாம்பு நினைச்சா மனுஷ உருவெடுக்கும், அது மறுபடியும் நினைச்சா பாம்பா உருவெடுக்கும் சொன்னியே, அதான். அது ஜோக்கா? பின்ன ப்ளீஸ் பிலீவ் மீ. நல்ல கதை விடுறான்டா. கமல், இதை எங்களால நம்ப முடியல. ஏன்னா நம்பும்படியா இல்ல. ஏய், நான் சொல்றது உண்மைடா. என் கண்ணால பார்த்தேன்டா. ஒருவேளை கனவுல பார்த்தாலும் பார்த்திருப்பான்டா. போங்கடா, சிரிச்சா சிரிங்கடா. உலகம் உருண்டைன்னு கல்லியிலேயே சொன்னா அன்னைக்கு அவனை பார்த்து இப்படிதான் சிரிச்சாங்க. ஆண் பெண்ணா மாறிட்டான்னு பேப்பர்ல எழுதுவானுங்க, அதை நம்புவீங்களா நீங்க? ப்ளீஸ் அவனை கொஞ்சம் நம்புங்கடா, இல்லன்னா வயல் வெடிச்சு செத்துற போறான். சரி, நம்புறோம் நம்புறோம். சும்மா இருங்கடா. ஏய், ஒப்பந்தப்படி இவனோட வியாபாரத்துல தான் பார்ட்னர். இவனுக்கு பிடிச்சிருக்க பைத்தியத்துல இல்ல. சத்தியமா இல்ல. ஏய் ஜெய், சொல்லுப்பா. இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. டேய் போடா. பிள்ளையார பார்த்தா புத்தி போட்டுக்கிறவங்க இவனுங்க. இவனுங்களே இதை நம்பல, என்ன போய் நம்ப சொல்றீங்க? எனக்கு தான் கடவுள் மேல நம்பிக்கையே கிடையாது. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா உன் கண்ணை நம்பாம இருக்க முடியாது. நான் இன்னைக்கே சிரிப்பும் சந்தோஷமும் என்னைக்கும் நான் அவகிட்ட பாருங்க. சந்தோஷத்துக்கு தடேன்னு சந்ததி நிறுத்திடாதே. ஆமா ஆமா. அப்புறம் லட்சுமிக்கு பொண்ணு பிறந்தா மாப்பிள்ளைக்கு எங்க போவா? தம்பி கொஞ்சம் வர்றீங்களா? நான் வந்துடுறேன். இருவாவுக்கு நேரமாச்சு, கூப்பிட்டா பேச்சு. ஏங்க அந்த நண்பருக்காக தெரிய வேண்டாமா? சும்மா அட்டி வச்சுக்கிட்டு
எப்படி போய் கூப்பிடுறது? எங்க அண்ணனும் சமயம் சலீம் அரசாச்சிட்டு இருக்காங்க. மறுபடி சலீம் வந்து பரிதா வச்சுட்டு போமா. சரி அனுப்புறேன். வாங்கப்பா போலாம். பிரியாணி எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க போலாம். அவங்களுக்கு ஏதோ சடங்கெல்லாம் இருக்கா. நீங்க ரெண்டு சனி உட்கார வச்சு அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க. பெரியவங்க ஃபீல் பண்றாங்க. சின்ன பெண்ணாத்திர சலீம் அப்பவே ஃபரிதாவை தூக்கிட்டு முதல் இரவுக்கு போயிட்டான். என்னது ஃபரிதாவை தூக்கிட்டு போயிட்டாரா? வளராதீங்க. ஃபரிதா எங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்ப சலீம் யார பேசிட்டு இருக்க? ஆமாங்க. அந்த பெண்ணா என்ன உடனே பரிதா இங்க இருக்கா? நீ பாம்பு இப்படி பொண்ண மாறும். ஐயோ அது இச்சாதாரி நாம எந்த நேரத்திலையும் எந்த ரூபத்தையும் எடுக்கும். நானே பந்த பாசத்தை பிரிச்சவங்களை பழிவாங்க நான் எந்த ரூபத்திலையும் வருவேன். ஏன் பயப்படுற? என் துப்பாக்கியில 6 குண்டு இருக்கு. அதுல 1 ஆணாகத்துக்கு போயிடுச்சு. பாக்கி 5 இருக்குன்னு சொன்னியே. ஒன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன்னை விட சக்தி வாய்ந்தவன். என்ன கொண்டுடாத, என்ன கொண்டுடாத. குடி குலவி குதூகலமா வாழ இருந்த எங்களை அநியாயமா பிரிச்ச உனக்கும் உன் கூட்டத்துக்கும் அனுதாபமே காட்ட மாட்டேன். என்ன விட்டுடு, தயவு பண்ணி என்ன விட்டுடு. நான் என்ன பண்ணுவேன்? ஆரம்பம் மனுஷங்கிட்ட, முடிவு ஆண்டவன். Hello. Could I talk to Deepa, please? Speaking. I am Ravi. அச்சா. இன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் ரொம்ப பிரமாதம். Thank you. என்ன ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்கக்கூடிய முகமா உங்ககிட்ட இந்த அழைப்பு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? அத்தனை பேர்ல என்ன மட்டுமா எதிர்பார்த்தீங்க? எனக்கு இப்ப தேவை நீங்கதான். அதனாலதான் என் போன் நம்பரை உங்களுக்கு மட்டும் காட்டினேன். தேங்க்யூ, தேங்க்யூ. அப்போ நான் உங்களை நேர்ல சந்திக்கலாமா? உங்களை சந்திக்கணும் தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். யூ வெல்கம். அம்மா, அம்மா. என்னப்பா? நான் கொஞ்சம் வெளியே போகணும். இந்த பாதராத்துல எங்கடா வெளியே போற? ஒண்ணும் இல்லம்மா. 445566. யார் நம்பரு? கமல் நம்பருமா? என்னது கமல் நம்பரா? அதாவது கமல் கொஞ்சம் வேலை சொல்லிட்டான். நீ கதவை சாத்திக்க, நான் வெளியே போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ரவி, போயிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரணும்டா. I am Ravi. Come in. Thank you.
தேங்க்ஸ். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு இப்படி ஒரு விருந்து கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை கண்ணுக்குள்ள பார்த்த இன்னைக்கு அடுத்த விருந்தை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். விருந்துக்கு என்ன வேலை? ஏன் சிரிக்கிற? பணம் தான் எனக்கு முக்கியம்னா இந்த மெத்தையும் தலையணையும் இவ்வளவு சுத்தமா இருக்குமா? அப்போ என்ன நீ? பிகாஸ் ஐ லைக் யூ. ஹலோ, தீபா ஹியர். சாரி, ஐ எம் ஒன்லி a dancer, not a call girl. யார் அது? யாரோ some idiot. ஆமா, யாராவது வருவாங்களா? கவலைப்படாதீங்க, யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க வர்றதுக்கு முன்னால உங்களை நான் அனுப்பிடுவேன். தீபா, ஏய் தீபா, பயப்படாதீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதோ வரேன். என்னடி? தீபா, மூன் லைட்ல டான்ஸ் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீ கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். வந்து கவலைப்படாத, உன் பாய் ஃப்ரெண்டும் கூட வரலாம். என்ன சொல்றீங்க? ஓகே. எதுக்கு வந்திருக்க? நான் யாரும் தெரிஞ்ச உனக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாதா? நீ பழிவாங்கணும் துடிச்சவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன். உன் கொலைவெறி நிறைவேறல, அதனாலே உன் குமரல கொட்டி தீக்க வந்திருக்கிறேன். நினைச்சவங்கள கூட நான் கடிக்க நினைச்சதில்லை. ஆனா என் பூவையும் பொட்டையும் அழிச்சவங்கள நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். அவங்களை அடிச்சிட்டா போன உன் கணவன் உயிர் திரும்பி வந்துருமா? திரும்பி வராதுன்னு எனக்கு தெரியும். என் வேதனையை யாராலும் தீர்க்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஆண்டவன் படைச்ச உயிரை மனுஷனுக்கு அனுபவிக்கத்தான் உரிமை இருக்கு, அதை அழிக்க உரிமை கிடையாது. அது நீ பாதுகாப்பு கொடுத்த பைத்தியக்காரங்களுக்கு தெரியலையே. வாழ தொடங்குற அன்னைக்கே வாசல மூடிட்டு அந்த பாவிகளை நான் அழிக்காம விட மாட்டேன். என் ஆவேசத்துக்கு அணையா இருக்கிற உன் தாயத்தை திருப்பி எடுத்துக்க. அவையொன்னு வந்தவங்களை ஆதரிக்கிற கடமை. என் ஆசை கணவரை அநியாயமா அழிச்சவங்களை ஒழிக்கிறது என் சத்தியம். என் தாயத்தை அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் உன் எண்ணம் நிறைவேறாது. ஏன் நிறைவேறாது? அந்த தாயத்து அவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு பாக்குறேன். உன்னால என்ன செய்ய முடியும்? ஒரு பெண்ணால எதையும் செய்ய முடியும். என்னடா கேவலம்? இந்த பொட்டை பேசுறத ஒட்டி காட்டிட்டு இருந்தேன். அவ யாரு? ஒரு சாதாரண மாசு. நீங்க யாரு? பெரிய சாது. நினைச்சா தண்ணியில் நடக்கிறீங்க, தண்ணீர் கடல் தண்ணியில நடக்கிறீங்க, குமுறும் நெருமணியில குளிர் காயிறீங்க, கூடு விட்டு கூடு வாயிறீங்க, சில்லற வாங்காமலே சேர செய்வீங்க. உங்களை பார்த்து இப்படி கேவலப்படுத்திட்டாலே ஐயோ குரு, இப்ப அவனை நான் என்ன செய்ய பாருங்க. வாசிப்பவன் இங்கே, வாத்தியம் இங்கே. எங்கேடா போகிறாய்? இந்த மகடியை வாசிச்சு அவளை உங்க காலடியில கொண்டாந்து போறேன் குருவே. இந்த மகிடிக்கெல்லாம் அந்த பாம்பு அடங்காது. அவளை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நாம குருவாயிருவோமோ அப்படிங்கிற பொறாமை. அப்படி நினைச்சா குரு துரோகி ஆயிடுவேனே. குருவே, உங்களை நான் மானசீகமா நினைச்சு கண்ட இடத்துல வாசிச்சு அவ கழுத்தை பிடிச்சு உங்க காலடியில கொண்டாந்து போடல, நான் ஒரு சிசியன். இவர் பாம்பு வந்தது.
இச்சாதாரி பாம்பே, மரியாதையா மகடிக்கு நீ வந்துரு. தேடி பிடிச்ச பின்னிடுவேன். வரமாட்ட, இன்னைக்கு நீ காலி. நம்ம கையில மாட்டினா அவஸ்தைப்படுவோம்னு அது பயந்துருச்சு. சரி, பயப்படுறவங்கள மன்னிச்சிட வேண்டியதானே. என் குருநாதரையா அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்ட? உன் குருநாதரையே நான் தண்ணி குடிக்க வைக்கிறேன், நீ எங்கிட்ட வாலாட்டுறிய? நீ எல்லாம் எனக்கு குழந்தை மாதிரி. பட யாரையும் உள்ளே அனுமதிக்காரு. சரி குருவே. என் சக்திக்கு சவாலாயிருந்த இந்த பாம்பை அடக்கிவிட்டு அடையாளம் பார்த்தேன். நாளைக்கு குழந்தைச்சுன்னா பிடிக்க வசதியா இருக்கும்ல. தப்ப விட்டு விட்டால் பாக்கி உள்ளவர்களை பழி வாங்கிவிடும். ஜாக்கிரதை. மற்றவங்களை பழி வாங்குதோ இல்லையோ, உன்னை என்னையும் விடாது. என் கையில கொடுத்துட்டாரு, இதை நான் எங்க வைக்க? உங்ககிட்டயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அந்த வம்பு. நம்ம குருன்னா குருதான், சாமர்த்தியமா பிடிச்சிட்டாரு. என்ன கீழே சுரண்ட மாதிரி இருக்கு. அச்சோ, இங்கதான் இருக்குது பாம்பு. கமல், நான் சொன்னபடி டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணு. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, அது தப்பு. எது தப்பு? இந்த கம்பெனியை உருவாக்கினவனா நான் என்ன வேணா செய்யலாம். அதுக்காக நோ டிஸ்கஷன்ஸ், ஜஸ்ட் கேரி அவுட் மை ஆர்டர். சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? என் குருநாதர் ஓம் மந்திரம் சொல்லியே அந்த இச்சாதாரி பாம்பை பிடிச்சி பொட்டியில அடைச்சிட்டாரு. அப்படியா சார்? இது நான் சொன்னேன்னு வெளியில சொல்லிடாதீங்க. ரொம்ப நன்றிப்பா. எவ்வளவுதானா? படகு ஒரு 100 ரூபாய் அடிச்சேன்னா. இனிமே எது நடந்தாலும் இதை விட வேகமா வரேன். வரேன் வரேன் வரேன்.
நாங்க கேள்விப்பட்டதில்ல. உண்மைதான். என் குருவனுடைய ஆசியாலையும் என் பூஜா சக்தியாலையும் அந்த இச்சாதாரி பாம்பை பிடிச்சு அடைச்சு வச்சுட்டு இனிமே என் உயிரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது. சுவாமி, அதை எங்ககிட்டே கொடுத்துருங்க. ஏன்? அப்பதான் நாங்க பயம் இல்லாம இருக்க முடியும். அதை வாங்கி என்ன செய்ய போறீங்க? எங்க ஆத்திரம் தீர கொல்ல போறோம். அடைச்சு வைக்கிறதே பாவன் நினைக்கிறவன் நான் கொல்வதற்கு சம்மதிக்க மாட்டேன். சுவாமி, எவ்வளவு பணம் வேணாலும் தரோம். ஓஹோ, எவ்வளவு தருவீர்கள்? 10,000 ரூபாய் தரோம். இல்ல, உங்க உயிருடைய மதிப்பு 10,000 ரூபாய் தானா? 50,000 ரூபாய் தரோம். 50 லட்சமே கொடுத்தாலும் சரி, என் தெய்வத்தை விற்க நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்க போகலாம். சுவாமி, கமல், அந்த பாம்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம கனவுல கூட நிம்மதியா இருக்க முடியாது. அதை எப்படியாவது கொண்டு வந்து கொன்னே தீரணும். அது எப்படா முடியும்? அந்த சாமியார்ட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர் தான் கொடுக்க மறுத்துட்டாரு. அந்த சாமியார் கிட்ட ஒரு சிஷ்யன் இருக்கான், அவனை சரி கட்டிட்டா. வெரி குட் ஐடியா. டேய் கமல், நீ என்னடா சொல்ற? ஏண்டா மௌனமா இருக்க? பாம்பு ஆராய்ச்சியாளனாச்சே, பாம்பை கொல்றது பாவம்னு நினைக்கிறான் போல் இருக்கு. அப்படித்தானே? நான் அந்த பாம்பை பத்தி நினைக்கல, அந்த சாமியார பத்தி நினைக்கிறேன். நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக நாம செய்தது நமக்கே ஆபத்தாயிட்டா? அத பத்தி நீ கவலைப்படாத. இது பாரு, காதும் வச்ச மாதிரி காரியத்தை நான் கட்சிதான் முடிக்கிறேன். ஓகே? அப்புறம் என்னடா, கமான். சொல்றதை கேளுப்பா. பணம் கனவுல வந்தா செல்வம் போயிரும், பாம்பு கனவுல வந்தா உயிர் போயிரும். நீ அடிக்கடி பாம்பு கனவு காண்ற. ஓ மை காட். அந்த பாம்பு உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து. அதனாலதான் அந்த பாம்பை கொண்டு வந்து கொடுன்னு சொல்றோம். அதனால ஆணிலையா மாட்டி தொங்குது. அதை பிடிக்காத அவ்வளவு சாதாரணம் இல்லப்பா. பெரம்பு இல்லாம குரங்காடுமா? நீ சொல்றது உண்மையே புரியலையே. என் குருநாதர் நாகத்தை வச்சு பூஜை பண்றார், நான் லட்சுமி வச்சு பூஜை பண்றேன். அவர் நாகத்துக்காக எதையும் செய்வார், நான் நாணயத்துக்காக கையை கவனி எதையும் செய்வேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றோம். இப்போதைக்கு ஒரு 30,000 ரூபாய் விடு. வாட்? 30,000? ஏங்க, ஒரு தலைக்கு 10,000 30,000 ரூபாய் கேட்கிறேன். சீசனை வச்சு தானுங்க வியாபாரம். இஷ்டம்னா கொடுங்க, இல்லாட்டி ஆள விடுங்க. என்ன பணம் தர்றீங்களா இல்ல உயிரை விடுறீங்களா? ஓகே, கொடுக்குறோம். அப்ப பாம்பை தர்றேன். எப்போ? இன்னைக்கு ராத்திரி பாம்பை கொண்டாந்து தர்றேன். குருவே, சிறிது காலை பிடித்து விடு. என்னப்பா இது? பணத்தை வாங்கிட்டு போயிட்டு பாம்பை கொண்டு வர இவ்வளவு நேரமா? அதாவது தூங்குனதுக்கு பிறகு தூக்கிட்டு வர முடியும். இந்தாங்க, நான் சொன்ன மாதிரி பாம்பை கொண்டாந்து கொடுத்துட்டேன். இந்த விஷயம் குருநாதருக்கு தெரியக்கூடாது. இது கொத்தும், அது கொதரும். பெட்டி கொடு. நிறுத்து. ஏண்டா, என் குறி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருந்தது, ஆனா இப்ப இல்ல. டேய் நாய், நேரத்துல போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, நீங்க சுட போறீங்களா இல்ல நான் சுடட்டுமா? ஸ்டீவ், அத கீழே வை. அந்த வெறி பிடிச்ச பாம்பை நானே ஷூட் பண்றேன்.
தாளம் போடுற மங்கி பொம்மை. நோ லாட்டி ட்ரெயின். நோ ஏர்லைன்ஸ் தாத்தா பொம்மை. நோ எனக்கு தெரியலமா, நீயே சொல்லு. அப்படி வாங்க வேலைக்கு. லட்சுமி இங்க கொண்டா. நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாருங்க. அடேடே, கிளி வாங்கிட்டு வந்திருக்க. நான் ஏன் கிளி வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? தெரியாது. கொஞ்ச நாள் என் கூட சரியாவே பேச மாட்டீங்க. அதனால உன்ன மாதிரி கொஞ்சி பேச கிளி வாங்கிட்டு வந்திருக்க, அப்படித்தானே? ஆமா. சரி, நீ போய் உன் புது ஃப்ரெண்டோட விளையாடு. போ 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 போ. ஸ்டீஃபன் ஸ்பீக்கிங். அடேடே, மாப்பிள்ளையா? என்ன மாப்பிள்ளை, சௌக்கியமா? தங்கச்சி எப்படி இருக்கு? அது ஒண்ணுதான் குறைச்சேன். உன் தங்கச்சி கோச்சுக்கிட்டே உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இல்லையே. வருவேன், வந்தா திருப்பி அனுப்பி வை. இல்லாட்டா விவாகரத்து நோட்டீஸும் உன் வீட்டை தேடி வரும். மீனா, இது உனக்கே நல்லா இருக்கா? புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வருது குடும்ப பொண்ணுக்கு அழகில்லை. நான் என்ன அவர்கிட்ட விதவிதமா நகனட்டா கேட்டேன்? நேரத்தோட வீட்டுக்கு வாங்கன்னா தினமும் பாதி ராத்திரிக்கு மேலதான் வராரு. இந்த பாருமா, பத்திரிக்கை ஆபீஸ் நடத்துறவருமா உன் புருஷன். ராத்திரி தான் அவருக்கு உலகம். அது தெரிஞ்சுதானே அவரை காதலிச்ச கல்யாணம் பண்ணிட்டேன். அது தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே போக மாட்டேன். மீனா, கல்யாணமான பொண்ணுக்கு பிறந்த வீடு சத்திர மாதிரி. ஏதோ 2 நாள் தங்கலாம், நிரந்தரமா தங்க முடியாது, தங்கவும் கூடாது. அப்படின்னா உன் புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்றேன். போறேன். என் உணர்ச்சியை புரிஞ்சுக்காத என் புருஷன் வீட்டுக்கு இல்ல, என் மேல உயிரையே வச்சுட்டு இருந்த எங்க அம்மா பொண்ணு இடத்துக்கே போறேன். மீனா, ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே குத்தம் சொல்றிய. என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு, அவளுக்கும் ஆசா பாசங்கள் உண்டு. அவ உணர்ச்சியை புரிஞ்சு நடங்கன்னு என்னைக்காவது உன் மாப்பிள்ளை நீ சொல்லிருக்கியா? மீனா, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். தான் செஞ்சது தப்புன்னு எப்ப உணர்ந்து இங்க வராரோ அன்னைக்கு தான் நான் அங்க போவேன். ஹலோ, என்னப்பா வாடா. யுத்த காண்டமா? மறுபடியும் கோச்சிட்டு வந்துட்டாளா உன் தங்கச்சி? ஆமாண்டா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு வந்துடுறா. ஏதாவது சொன்னா அம்மா உசுரோடு இருந்தா இந்த மாதிரி நடக்குமான்னு கண்ண கத்துக்கிறா. நாம என்ன, அந்த பாம்பால எப்ப ஆபத்து வரணும் தினம் தினம் பயந்து நடங்கிட்டே இருக்கோம். நம்ம நிலைமையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவாங்க. யூ டோன்ட் வரி. நான் மார்ட்டினை மீட் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை நாளைக்கே வந்து பொண்டாட்டியை கூட்டிட்டு போற மாதிரி பண்றேன். இன்னைக்கே மார்ட்டினை மீட் பண்றேன். இதுக்காக அவளை வெள்ளை வச்சாலும் வச்ச சும்மா அடிச்சுட்டே இருப்பானு. கண்ட நேரத்தை உயிரை வாங்கிட்டு. ஹலோ, என்ன ஒரு மாதிரி பாக்குறேன்? எனக்கு வெக்கமா இருக்கே. எனக்கு தான் வெக்கமா இருக்கு. ஏன்னா வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன்ல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. வரக்கூடாத நேரம் இல்ல, வந்த நேரம் அந்த நேரம் ஒரு மாதிரி. என்ன இதெல்லாம்? ஆசை வெக்க முடியாதும்பாங்க. அவ அப்பவே கேட்டா ஹால் கதவை சாத்திட்டீங்களான்னு. நான் பெட்ரூம் கதவை சாத்திட்டேனே. போறாதான்னு. போறாதுன்னு இப்பதான் புரியுது. இந்த பஸ்ஸர் கனெக்ஷனை எடுத்துடணும். நீ எல்லாம் படிச்சவன் இல்ல? பிகாம். பட் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்னவா, உனக்கே தெரியல நீ செய்யறது துரோகம்னு? இது துரோகமா? அப்ப ஊர்ல அவன் லுக், வாட் எக்ஸாக்ட்லி டு யூ மீன்? கட்டின பொண்டாட்டிய சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டு கண்டவளோட கும்மால போட்டுட்டு இருக்க நீ. அவளா இருந்ததுனால கோச்சிட்டு போயிட்டா. நானா இருந்தா கொன்னு போட்டு போயிருப்பேன். அண்ணா. என்ன? ஆமா அண்ணா, அவர் ஆசைப்படி நடந்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவருக்காக என் கோலத்தை மட்டும் இல்ல, அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு கோச்சிட்டு போற குணத்தையும் மாத்திக்கிட்டேன். சாட்டிஸ்ஃபைட்? அங்க இருக்கு. மை காட். ஹலோ, ஸ்டீஃபன் ஸ்பீக்கிங். ஏய், உன் தங்கச்சி இங்க இருக்காடா? அப்ப இங்க இருக்கிறது நாகராணி. உன்னை பழி வாங்கறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் கொன்னுட்டதா நினைச்சு நிம்மதியா இருக்கீங்களே, அந்த நாகராணி தான். கிளியோட விளையாடிட்டு இருந்த உன் குழந்தை உயிரோட இப்ப நான் விளையாடிட்டு இருக்கேன்.